அஸ்வினி கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே மருதூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளலார், இறைவன் ஒடி வழியில் தான் உள்ளார் என்பதை உலகிற்கு எடுத்து கூறும் வகையில் வடலூர் சத்தியஞான சபை நிறுவினார். மேலும் ஏழை எளிய மக்களின் தீ போக்குவதற்காக சத்தியஞான சபை அருகே 1867ஆம் ஆண்டு அவர் தர்மசாலையை நிறுவினார். அன்று முதல் இன்று வரை அந்த பகுதிக்கு வரும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. வள்ளலார் ஜோதி வடிவிலானதை நடத்தப்படும் தைப்பூச ஜோதி தரிசன விழாவானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தை மாசத்தில் வரும் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாள் கூடி வரும் நாளில் தைப்பூச ஜோதி தரிசன விழாவானது நடைபெறும். அப்பொழுது 7 திரைகளை நீக்கி 6 காலங்களில் இந்த ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்படும். குறிப்பாக மனிதனுக்குள் மனித தன்மை ஒப்பற்ற ஒளியாக இருக்கிறது. ஆனால் ஆசை, கோபம், தன்னலம், பொய்யாமை போன்ற பொல்லாத குணங்களை பல்வேறு திரைகளாக படர்ந்து அது மனித தன்மையை மறைத்து விடுகிறது. இந்த பொல்லாத குணங்களை விலக்கி நல்ல நெறியை அடையும் போது மனிதன் தனக்குள் தெய்வத்தை காண முடியும் என்பதை உணர்த்தும் வகையில் கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெண்மை, கலப்பு வண்ணம் என 7 வண்ணத்திரைகளை நீக்கி இந்த தீபத்தின் ஜோதியானதை காண முடியும் என்று அவர் தெரிவித்தார். அதன்படி இன்று சரியாக காலை 6 மணி அளவில் முதல் தரிசனமாக துவங்கியிருக்கிறது. இதை காண்பதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடலூரில் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். மேலும் உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த தரிசனத்துக்கு வருவார்கள் என்ற காரணத்தினால் இந்த வடலூர் நகரம் முழுவதும் இப்பொழுது கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களின் தலைமையில கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் வகையில் பல்வேறு பொதுநல அமைப்பினர் இந்த பகுதிகளில் அன்னதானம் வழங்குவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிவள்ளல்.